Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு ஃப்ளேவர்ஃபுல்லா நல்ல வாசனையான பிசிபெலாபாத் பொடி பண்ண போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூன், தனியா 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 12, ஏலக்காய் 3, பட்டை 1 இன்ச், லவங்கம் 2, எண்ணெய் 1 ஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் இதை ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணிக்கலாம். கொப்பரை தேங்காய் 2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், பெருங்காய பொடி 1/2 ஸ்பூன். பேன் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடானதும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. மிளகு, வெந்தயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜீரகம், சோம்பு, தனியா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் கொப்பரை தேங்காய் சேர்த்து ரோஸ்ட் பண்ணுங்க. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சர் ஜாருக்கு மாத்திக்கோங்க. கடைசியா 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்து நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆற விட்டு ஒரு சுத்தமான கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பிசிபெலாபாத் செய்யலாம். அவ்வளோதான், சூப்பராக ஃப்ளேவர்ஃபுல்லான பிசிபெலாபாத் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.